சமையல் கேஸ் சிலிண்டர் மானியம் பெற ஆதார் அட்டை அவசியமா என்பது குறித்து மத்திய மாநில அரசுகள் பதில் தர உயர்நீதிமன்ற மதுரை கிளை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சிவகாசி வக்கீல் ஆனந்த முருகன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அரசின் உதவிகளை பெற ஆதார் அட்டை சமர்ப்பிக்க கட்டாயப்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் உத்தரவிட்டுள்ள நிலையில் தற்போது எண்ணெய் நிறுவனங்கள் ஆதார் மற்றும் வங்கிக் கணக்கு எண்களை சமர்ப்பிக்க வலியுறுத்தி SMS அனுப்பி வருவதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறும் எண்ணெய் நிறுவன உரிமத்தை ரத்து செய்து தற்போதுள்ள நடைமுறைப்படி கேஸ் விநியோகம் தொடர வேண்டும் என கோரப்பட்டது. இம்மனு நீதிபதிகள் தனபாலன், வேலுமணி முன் புதனன்று விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக 22ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் ஏழை எளிய மக்களிடம் ஆதார் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், இந்த 2 நம்பரையும் சேர்த்து தான் கேஸ் சிலிண்டர்ஸ் வழங்கப்படும் ஒரு ஏதாச்சயமான ஒரு அதிகாரத்தை மத்திய அரசு பிறப்பிச்சிருக்கு. அதற்கு எதிராக ஒரு பொதுநல வழக்கு ஆனந்த முருகன் என்ற வழக்கறிஞர் தாக்கல் பண்ணார். நீதியரசர்கள் தனபாலன் மற்றும் வேலுமணி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. மத்திய கேபினட் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி, ONGC மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் போட்டு இப்படி நீங்க வலுக்கட்டாயமா சப்சிடி கொடுக்கறதுக்காக வாங்கக்கூடாது, டைரக்டான அக்கௌண்ட்ஸை கேட்கக்கூடாது, ஃபாரின் கம்பெனிஸ் நடத்தக்கூடிய ஆதார் அட்டை ரிலையபிள் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்காது, மக்களுடைய பணத்தை அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் கேஸ் சிலிண்டர் கொடுக்கணுன்ற அந்த இது கூடாதுன்னு சொல்லி அதையும் 22ஆம் தேதிக்கு ஆர்டர்ஸ் ஒத்தி வச்சிருக்காங்க. இவ்வழக்கு மீண்டும் வரும் 22ஆம் தேதியன்று விசாரணைக்கு வருகிறது.